ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கொரியன் பிஎல் ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஷார்ட் ஃபிலிம்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கேவோ ஒரு கஃபேவை தான் காமிக்கிறாங்க. அந்த கஃபேக்குள்ள ஒரு க்யூட்டான ஒரு பையன் கிளாஸ் போட்டு உட்காந்து புக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். அவன் அந்த கஃபேல தான் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட். அவன் பேர் வந்து காங்சு. நம்ம காங்சுக்கு உட்காந்து புக் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். இவனோட சீனியர் ஒரு லேடி இருக்காங்க அந்த கஃபேல ஒர்க் பண்றவங்க. அவங்க அந்த பக்கத்துல இந்த கிளாஸ் இதெல்லாமே தொடச்சிட்டு இருக்கேன். அப்படியே அவங்க தொடச்சிட்டு இருக்கும்போது ஸ்டெப்ஸ்ல இருந்து கஸ்டமர் ஒருத்தவங்க வர மாதிரி இருக்கு. யாருன்ட்டு பார்த்தா நம்ம சீரீஸோட செகண்ட் மெயின் லீட். அவனுக்கு பேர் எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ நம்மளாம் ஒரு பேர் வச்சுக்கலாம். நான் கிம்முன்ட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா கிம்முங்கிற பேரு தான் எல்லாருக்குமே டக்குன்ட்டு ஞாபகம் வரும். ஸோ அதனால கிம்முன்ட்டு வச்சுக்கிறேன். கிம் வரதை பார்த்தா அந்த சீனியர் அக்கா இருந்துட்டு நம்ம காங்ஸுவை பார்த்து, ஏ காங்ஸு, கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு, கவுண்டர் டாப்க்கு வா அப்படிங்கிற மாதிரி இந்த சீனியர் அக்கா நம்ம காங்ஸு கிட்ட சொல்ல, நம்ம காங்ஸு இருந்துட்டு இதோ வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் படிச்சுட்டு இருந்த புக்கு இது எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு அவனும் கவுண்டர் டாப்க்கு வந்துட்டான். அப்படி கவுண்டர் டாப்க்கு வந்த உடனேவும் நம்ம கிம்மை பார்த்து, சொல்லுங்க சார் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காங்ஸுக்கு வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு எனக்கு ஒரு காட் அமெரிக்கானோ வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, நம்ம காம்சும் இருந்துட்டு சரி ஓகே இவ்வளோ பணம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம காம்சு வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் இருந்துட்டு சரி ஓகேங்கிற மாதிரி அவனோட அந்த கிரெடிட் கார்டு வந்து எடுத்து தரா. அதை வந்து நம்ம காங்சுக்கும் சரி ஓகேங்கிற மாதிரி வாங்கிக்கிறான். அப்படி வாங்கிக்கிட்டு ஸ்வைப் இதெல்லாம் பண்ணிட்டு சரி ஓகே உங்களுக்கு பில் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம காங்சு வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து காங்சு கிட்ட சொல்ல, நம்ம காங்சு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்வைப் இதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கிரெடிட் கார்டை நம்ம கிம் கிட்டே கொடுத்துறேன். நம்ம கிம் சரி ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடறான். ஆர்டர் பண்ணிட்டு ஒரு டேபிளில் போய் உட்காந்து அவனோட சிஸ்டம் ஒர்க் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம காங்சு வந்து அவன் கேட்ட அந்த அமெரிக்கானோ எடுத்துட்டு, இந்தாங்க சார் நீங்கள் கேட்ட அமெரிக்கானோ ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம காங்சுக்கு வந்து அவன் டேபிளில் வைக்க, இதை பார்த்து நம்ம கிம் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து காங்சு கிட்ட சொல்ல, நம்ம காங்சு இருந்துட்டு பரவாயில்ல ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அங்கே நின்று ஒரு நிமிஷம் நம்ம கிம்மை பார்த்து சிரிச்சுட்டு நம்ம காங்ஸுக்கு வந்து அங்கேருந்து போகிறான். இதை வந்து நம்ம கிம் வந்து நோட் பண்ணவே இல்லை. நம்ம கிம் வந்து அவன் போனதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த காஃபி ட்ரேவையே ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கான். அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு இன்னைக்கு ஒன்றும் வரலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆகிறான். பயபில்லை எதுக்கு இந்த மாதிரி சேடாக ஃபீல் ஆகிறான்ட்டு ஒன்றும் புரியலை. நம்ம போக போக பார்க்கலாம். அப்படி சுற்றி முற்றி ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னுங்கவும் பையன் கொஞ்சம் சேட் ஆகிட்டு மறுபடியும் அவன் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ண போயிடுறான். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவே சரி ஓகே காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காஃபி எடுத்து குடிக்கலான்ட்டு வேகமாக குடிக்க, அந்த காஃபி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கவும் அவனோட லிப்ஸில் வந்து சுடவும், சுடுது ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த காஃபியை கீழே வச்சுட்டு அங்கே இருக்கிற அந்த டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வேகமாக தொடச்சிட்டு இருக்கான். அப்படி தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த டிஷ்யூ பேப்பருக்கு அடியில் வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. அந்த ஸ்டிக்கி நோட் எடுத்து என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தா அதில் வந்து நம்ம கிம்மை நினச்சி ஒரு மாதிரி கவிதையாக எழுதி வச்சுருக்காங்க. என்னன்ட்டு எழுதி வச்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப மெல்ட் ஆகுது, இந்த உலகத்திலேயே கடவுள் வந்து எல்லாருக்குமே கொடுத்த வரன்னா அது சிரிப்பு மட்டும்தான், நீங்கள் ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் இப்போ சிரிச்சிட்டு இருக்கீங்க அதை வந்து நான் பார்க்குறேன், நீங்கள் சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாவும் அந்த ஸ்டிக்கி நோட்டில் வந்து ரொம்ப க்யூட்டாக எழுதியிருக்கு. இதை பார்த்து நம்ம கிம் இருந்துட்டு அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்த்து ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சுட்டு சரி ஓகே யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கான். அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு சீனியர் அக்கா வந்து அந்த கிளாஸ் இதெல்லாம் தொடச்சிட்டு இருப்பாங்களே, அவங்க வந்து தூரத்தில் இந்த சிஸ்டமில் என்னமோ ஒர்க் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம கிம் இருந்துட்டு ஒருவேளை இவங்களா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் யோசிச்சுட்டு மறுபடியும் அவங்கள பார்த்து, இல்லை இல்லை இவங்களெல்லாம் இருக்காது, இவங்களுக்கு படிக்கிறது பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இவங்க ரொம்ப இப்போ சிரித்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அந்த லேடியை பார்த்து ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் அந்த லேடியை பார்த்தா அந்த லேடிக்கு பின்னாடி நம்ம காங்ஸு வந்து கிளாஸ் இதெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு நம்ம கிம் இருந்துட்டானா அவன் வேற இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு மறுபடியும் நம்ம கிம் வந்து இந்த லேடியை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இவங்க படித்ததை நான் பார்த்துருக்கேன், ஆனால் என்ன படித்தாங்கன்னு தான் எனக்கு ஞாபகம் இல்லை, மேகசின் படித்தாங்களா இல்லை வந்து நாவல் படித்தாங்களா என்னான்ட்டு தெரியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்கிறான். அப்படி குழப்பிக்கிட்டே ஒரு கட்டத்தில் நம்ம கிம் இருந்துட்டு, டே கிம் நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறடா அப்படிங்கிற மாதிரி அவனே அவன் மண்டையை போட்டு சொரிஞ்சிட்டு இன்னும் டீட்டெயிலாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தவன் டக்குன்ட்டு ஒரு ஐடியா பண்ணி அவனோட பேக்கில் இருந்து என்னமோ ஒரு டைரி மாதிரி எடுக்கிறான். அந்த டைரி பார்த்தீங்கன்னா அந்த டைரிக்குள்ளே ஆல்ரெடி 2-3 ஸ்டிக்கி நோட்டு இதே மாதிரி எழுதியிருக்கு. ஸோ இவனுக்கு டெய்லி இதே மாதிரி வரும் போல, இதை பார்த்து தான் இன்னைக்கு எதுவும் வரலையா அப்படிங்கிற மாதிரி பையன் கொஞ்சம் ஃபீல் ஆகியிருக்கான். யாரோ இவனை வந்து சீக்கிரட்டாக லவ் பண்ணுறாங்க, அது யாருன்ட்டு நம்மளுக்கு தெரியும், ஸோ பயலுக்கு இன்னும் தெரியாது இல்லையா. ஸோ எப்போ பயலுக்கு தெரியுது என்னன்ட்டு நம்ம வந்து ட்ராமா பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரி வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். நம்ம கிம் வந்து அந்த டைரியை ஓப்பன் பண்ணி அதில் ஆல்ரெடி 2 ஸ்டிக்கி நோட் இருக்குது, அது கூட 3ஆவதாக இந்த ஸ்டிக்கி நோட்டையும் ஒட்டி வச்சுக்கிறோம். அப்படி ஒட்டி வச்சுட்டு அந்த ஸ்டிக்கி நோட்டில் இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த பக்கம் தனியாக ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு இருக்கான்.
அவன் வந்து என்னான்ட்டு எழுதுறான்னா, என்ன சீக்ரெட்டா லவ் பண்றவங்களோட சீக்ரெட் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பாயிண்ட் போட்டு எழுதிட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து எழுதவோ, படிக்கவோ ரொம்பவே பிடிக்கும். அவங்க வந்து ரொம்ப கைண்டான பெர்சன். அவங்களுக்கு வந்து லவ் சாங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து இந்த கடற்கரையை பற்றிய கவிதைகள்லாம் ரொம்பவே பிடிக்கும். கடற்கரைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி லவ்வும். நம்ம கிம் வந்து அந்த ஸ்டிக்கி நோட்ல இருக்கிற மெயினான பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ரொம்ப கியூட்டா அழகா எழுதிட்டு அந்த பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து, பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்கா. அந்த கஃபேக்கு இன்னொரு பொண்ணு வருது. அந்த பொண்ணும் அந்த கஃபேல ஒர்க் பண்ற பொண்ணு தான். அந்த பொண்ணு அங்க வந்தோனேவும் நம்ம சீனியர் அக்கா இருந்துட்டு, "என்ன இன்னைக்கும் லேட்டா?" அப்படிங்கிற மாரி நம்ம சீனியர் அக்கா வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம சீனியர் அக்கா கைய பிடிச்சுட்டு, "ஐ அம் சாரி உன்னி, நான் நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா வந்துர்றேன். என்ன மன்னிச்சிருங்க." அப்படிங்கிற மாரி கியூட்டா அந்த பொண்ணு வந்து நம்ம சீனியர் அக்கா கைய பிடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம சீனியர் அக்கா இருந்துட்டு, "சரி, சரி. ஓகே. போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா வந்துரு." அப்படிங்கிற மாரி நம்ம சீனியர் அக்கா வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, அந்த பொண்ணு, "ஹாய் ஜாலி. தேங்க் யூ. நான் நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா வந்துர்றேன்." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு ஜாலியா அங்கருந்து குதிச்சுக்கிட்டே ஓடி போயிருது. இது எல்லாத்தையுமேவும் நம்ம கிம் பையன் கொஞ்சம் தள்ளி உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இவன் இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க, இவன் வந்து டைரியில சில பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனாலே, அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கிம்க்கு வந்து டக்குன்ட்டு ஞாபகம் வருது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா, அவங்க ரொம்ப கைண்டான பெர்சன் அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கிம்க்கு ஞாபகம் வர, அந்த பாயிண்ட்ட இப்ப யோசிச்சுக்கிட்டேவும் நம்ம கிம் வந்து கன்னத்துல கைய வச்சுட்டு, நம்ம சீனியர் அக்காவையவே பார்த்துட்டு, அது இவங்களா இருக்குமோ அப்படிங்கிற மாரி ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டேவும் நம்ம சீனியர் அக்காவையவே பார்த்துட்டு இருக்கா. நம்ம சீனியர் அக்கா ஃப்ளவர் இது எல்லாத்தையுமே தொடச்சு வச்சுட்டு, அப்படியே சடனா லைட்டா நிமிர்ந்து பார்த்தா, அந்த பக்கத்துல கிம் வந்து நம்ம அக்காவையே பார்த்துட்டு இருக்கான்ல. இத வந்து அக்கா நோட் பண்ணிடுறாங்க. அக்கா நோட் பண்றத பார்த்து கிம் வந்து, ஐயோ! பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாரி லைட்டா அந்த பக்கம் திரும்பிக்கிறா. இத பார்த்து நம்ம அக்கா இருந்துட்டு, இவ ஏன் இப்ப நம்மள இப்படி பார்த்துட்டு இருக்கா? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, அவங்களும் மறுபடியும் ஒர்க் பண்ண போயிடுறாங்க. அப்புறம் நம்ம கிம் இருந்துட்டு, அவன் பார்க்குறாங்களா என்னன்ட்டு மறுபடியும் நிமிர்ந்து வேற பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே இந்த ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அங்க அப்படியே கட் பண்ணா, நம்ம காங்ஸுக்கு வந்து தனியா நின்னுட்டு டேப் ரெக்கார்ட்ல அதாவது இவன் மொபைல்ல சாங்ஸ் இது பண்ணி, அத ப்ளூடூத் வழியா கனெக்ட் பண்ணி டேப் ரெக்கார்ட்ல சாங்ஸ் போட்டு கேட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி கேட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா நம்ம சீனியர் அக்கா வந்து அவன் மொபைல புடுங்கி, "ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த பாட்ட போடு. இது நல்லாருக்கும்." அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பாட்டு செலக்ட் பண்ண, நம்ம காங்ஸுக்கு இருந்துட்டு மறுபடியும் அவன் மொபைல வாங்கிட்டு, "இல்ல, இல்ல அது வேணாம்." அப்படிங்கிற மாரி இவன் ஒரு பாட்டு செலக்ட் பண்ண, மறுபடியும் அக்கா இருந்துட்டு, "இல்ல, இல்ல இதுதான் வேணும்." அப்படிங்கிற மாரி மறுபடியும் அவங்க ஒரு செலக்ட் பண்ண, அதுக்கு நம்ம காங்ஸு மறுபடியும் மொபைல் வாங்கிட்டு, "இல்ல, இல்ல எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவன் ஒரு சாங் ப்ளே பண்றான். இப்படி இவங்க மாத்தி மாத்தி சாங்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமேவும் மறுபடியும் நம்ம கிம் வந்து அங்க உட்காந்து கேட்டுட்டே தான் இருக்கான். அப்படி கேட்டுட்டே இருந்தவனுக்கு மறுபடியும் அவன் வந்து அந்த டைரியில வந்து பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எழுதினாலே, அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகமா வருது. என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகமா வருதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த லவ் சாங்ல இருக்கிற லைன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எழுதியிருப்பான். அந்த பாயிண்ட்ஸ வந்து யோசிச்சு பார்த்துட்டு, மறுபடியும் அவங்கள பார்த்து பார்த்து கியூட்டா சிரிச்சுக்கிட்டேவும் உட்காந்துருக்கான். இந்த பக்கத்துல சீனியர் அக்காவ பார்த்தீங்கன்னா, நம்ம சீனியர் அக்கா ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்காங்களா, இப்படி இவங்க டயர்டா இருக்க, பின்னாடியேவும் அந்த சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம சீனியர் அக்காவ பார்த்து, "உன்னி" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்ல, நம்ம சீனியர் அக்காவும் "என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, "நான் தான் இங்க இருக்கேன்ல, நீங்க ஏன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது?" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு வந்து நம்ம சீனியர் அக்கா கிட்ட கேட்க, நம்ம சீனியர் அக்காவும் இருந்துட்டு, "சரி ஓகே நான் போய் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சீனியர் அக்கா சொல்லிட்டு, அங்கருந்து ஒரு படிக்கிறதுக்காண்டி புக் எடுத்துட்டு அவங்களும் அங்கருந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமேவும் நம்ம கிம் வந்து இங்க உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருந்தவனுக்கு மறுபடியும் அந்த டைரியில எழுதின பாயிண்ட்ஸ் தான் டக்குன்ட்டு ஞாபகம் வருது. அதுலருந்து என்ன பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வருதுன்னா, அவங்களுக்கு வந்து எழுதுறதும், படிக்கிறதும் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம, கடற்கரை பற்றிய கவிதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து எழுதி வச்சிருப்பான். அது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, இது எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு, சரி ஓகே இத பத்தி அவங்ககிட்டயே கேட்டுறலாம் அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து எந்திரிச்சு அங்கருந்து போறா. அந்த பக்கத்துல நம்ம சீனியர் அக்கா வந்து உட்காந்து புக்ஸ் இதெல்லாமே படிச்சுட்டு இருக்கா. அவங்க பக்கத்துல போய், "எக்ஸ்கியூஸ் மீ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா?" அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து அந்த நம்ம சீனியர் அக்கா கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம சீனியர் அக்கா இருந்துட்டு, "உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க வந்து கவுண்டர் டாப்ல போய் கேட்கலாமே." அப்படிங்கிற மாரி நம்ம சீனியர் அக்கா வந்து கிம் கிட்ட கேட்க, அதுக்கு கிம் இருந்துட்டு, "இல்ல, இல்ல அத பத்தி இல்ல. வேற விஷயம் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும். சீக்கிரமா கேட்டு முடிச்சுருவேன்." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து நம்ம அக்கா கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம சீனியர் அக்கா இருந்துட்டு, "சரி ஓகே கேளுங்க." அப்படிங்கிற மாரி சீனியர் அக்காவும் சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, "சரி ஓகே உங்களுக்கு வந்து இந்த வீக்கெண்ட் வந்து இந்த பீச் பக்கம் போற மாரி ஏதாவது ஐடியா இருக்கா என்னன்ட்டு?" அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து நம்ம சீனியர் அக்கா கிட்ட கேட்க, அதுக்கு சீனியர் அக்கா இருந்துட்டு, "இல்ல சாரி எனக்கு வந்து இப்ப டேட் பண்ற ஐடியாலாம் எதுவும் இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம சீனியர் அக்கா வந்து டக்குன்ட்டு சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனேயும் நம்ம கிம்க்கு வந்து ஒரு மாரி ஆயிருது. ஒரு மாரி ஷையா ஃபீல் பண்ணிட்டு, ஷைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு மாரி எம்பாரஸிங்கா ஃபீல் பண்ணிட்டு, அங்கருந்து
இருந்து ஒரு மாதிரி வந்துடுறான். இதை பார்த்து நம்ம சீனியர் அக்கா வந்து அவன் போனதுக்கப்புறம் அவனை பார்த்து பார்த்து க்யூட்டா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம கிம் வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி டல்லா அவனோட பிளேஸ்ல வந்து மறுபடியும் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ணிட்டே இருக்கா அவங்களையே பார்த்து பார்த்து. இது எல்லாத்தையுமே தூரத்துல அந்த இன்னொரு பொண்ணு இருந்தாலே அந்த பொண்ணு பார்த்துட்டு தான் இருந்தா. சரி பார்த்துட்டு இருந்தா சரி ஓகே போய் கிம் கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கிம் பக்கத்துல வந்து நீங்க ஓகேவா நல்லா இருக்கீங்களா, நீங்க 2 பேரும் பேசுறத நான் பார்த்தேன், பேசிட்டு வந்து நீங்க ரொம்ப சேடாவே இருக்கீங்களே, நீங்க ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி அந்த இன்னொரு பொண்ணு வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு நான் ஓகே தான், நான் வேற விஷயமா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், இப்ப நான் ஓகே தான் வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அந்த பொண்ணுகிட்ட எது எதையோ சொல்லி எப்படி எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன உங்களையே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, நீங்க இதை நினைச்சு ரொம்ப எல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களை விரும்புற ஒருத்தர் வந்து உங்களை தேடி வருவாங்க, அது வரைக்கும் நீங்க சேரப்பா இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து நம்ம கிம்க்கு வந்து கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. அவ போறதையவும் நம்ம கிம் வந்து பார்த்துட்டு ஒருவேளை இவளா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டேவும் அந்த டைரியில எழுதியிருப்பான்ல அந்த பாயிண்ட்ஸ் வந்து மறுபடியும் ஞாபகம் வருது. கைண்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பான் இல்லையா, அது வந்து ஞாபகம் வந்துட்டு அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஒன்னும் நம்ம காங்ஸுக்கும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம காங்ஸு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப கோல்டா இருக்கு, நான் கோல்டையே வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம காங்ஸு கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம காங்ஸு இருந்துட்டு ஏன் கோல்டை வெறுக்கிற, கோல்டு வந்து அழகா தானே இருக்கும், கோல்டுல வர ஸ்னோ ஒயிட் கூட சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்சு வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு ஆனா இதை விட சன்ஷைன் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா, சன்ஷைனா இருக்கும் போது பீச்சுக்கு போனா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, எனக்கு இப்ப பீச்சுக்கு போகணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணு வந்து நம்ம கான்சு கிட்ட பேசிட்டு இருக்கு. இதையும் நம்ம கிம் வந்து வழக்கம் போல அங்க தூரமா உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கா. அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை, மறுபடியும் அவன் டைரியில எழுதி இருக்கிறதா மறுபடியும் அவனுக்கு ஞாபகம் வருது. அதுல இருக்கிற என்ன பாயிண்ட் வந்து ஞாபகம் வருதுன்னா அவளுக்கு வந்து கடற்கரைக்கு போறது ரொம்ப பிடிக்கும், கடற்கரையை பத்திய பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருந்த லைன்ஸ் வந்து இப்ப கிம்க்கு வந்து ஞாபகம் வந்து நம்ம கிம் வந்து அதையே பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் மறுபடியும் நம்ம காங்ஸுக்கும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம காங்ஸுக்கு சொல்றான் எனக்கும் கடற்கரை போறது பிடிக்கும், இப்ப கோல்டா இருக்கும்போது போனாலும் சூப்பரா இருக்கும், அந்த கடற்கரையில இருக்கிற பறவைகள்லாம் பார்க்கும்போது செம அழகா இருக்கும், நம்மளுக்குள்ளேயே ஒரு அழகான ஒரு ஃபீலிங் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம காங்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு இருந்துட்டு போதும் போதும் நிறுத்து, இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத, போதும் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கோவமா நம்ம காங்ஸு வந்து திட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து விறுவிறுன்ட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. எங்க போயிட்டு இருக்கான்னா இந்த பக்கம் நம்ம சீனியர் அக்கா உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்களே அவங்க கிட்ட தான் போறா. அவங்க கிட்ட போய் அவங்கள பார்த்து உன்னி நீங்க இன்னுமா புக் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டயர்டே ஆகலையா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து நம்ம சீனியர் அக்கா கிட்ட கேட்க, அதுக்கு சீனியர் அக்கா இருந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து புக் படிக்கிறதுல இருக்கிற ஹாப்பினஸே உனக்கு புரியாமா, அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சீனியர் அக்கா வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணு இருந்துட்டு எல்லாம் எனக்கு புரியுது, நீங்க டைம் பாஸ்க்காண்டி தானே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணும் சீனியர் அக்காவும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. வழக்கம் போல நம்ம கிம் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவனுக்கு மறுபடியும் அந்த டைரியில எழுதி இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் ஞாபகம் வருது. என்ன பாயிண்ட் ஞாபகம் வருதுன்னா எழுதவும் படிக்கவும் ரொம்ப பிடிக்கும், கவிதை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாயிண்ட்ல எழுதி வச்சிருப்பான். அதுதான் மறுபடியும் ஞாபகம் வந்துட்டு நம்ம கிம் வந்து அதையே பத்தி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். இந்த பக்கம் மறுபடியும் நம்ம சீனியர் அக்காவும் அந்த பொண்ணையும் தான் காமிக்கிறாங்க. அந்த சீனியர் அக்கா இருந்துட்டு சொல்றாங்க உனக்கு விளையாடணும்னா நீ ஏன் காங்ஸு கிட்ட போய் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சீனியர் அக்கா சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு அவனா, அவனை ஏன் கேட்குறீங்க, அவன் இப்போதான் ஏதோ ஃபர்ஸ்ட் லவ் பண்ற குழந்தை மாதிரியே பேசிட்டு இருக்கான், கடுப்பேத்துறான் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து சீனியர் அக்கா கிட்ட சொல்ல, அதுக்கு சீனியர் அக்கா இருந்துட்டு நீ வேணா அவனோட ஃபர்ஸ்ட் லவ்வை இருந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சீனியர் அக்கா வந்து இந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அதுக்கு இந்த பொண்ணு இருந்துட்டு இருக்கலாம், ஏன்னா நான் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லி இவங்க 2 பேரும் இப்படி கியூட்டா பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் கியூட்டா பேசிட்டு இருக்க நம்ம கிம் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நிமிர்ந்து நம்ம காங்ஸு வந்து பாக்குறான். நம்ம காங்ஸு வந்து இவனை பார்த்து சிரிக்கிறானா இல்ல அந்த பக்கம் பார்த்து சிரிக்கிறானா என்னன்ட்டு தெரியல, ஒரு மாதிரி நம்ம காங்ஸு வந்து சிரிக்கிறான். இப்படி இவன் ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்க நம்ம கிம் வந்து அவனை பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஸ்டிக்கி நோட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஸ்டிக்கி நோட் எல்லாத்தையுமே அந்த டைரியில ஒட்டி வச்சிருப்பான் இல்லையா, அந்த டைரியில ஒட்டி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து அந்த காஃபி ட்ரே இருக்குல்ல அந்த காஃபி ட்ரேல வச்சு சரி சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து போகலான்ட்டு பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த இன்னொரு பொண்ணு வந்துட்டு கொடுங்க சார் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கையில் இருக்கிற அந்த டீ ட்ரேவையும் வாங்கிக்கிறான். நம்ம கிம்மும் இருந்துட்டு சரி ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த பொண்ணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற ட்ரேயை வாங்கிட்டு அவளும் அந்த பக்கத்தில் போயிடுறான். நம்ம கிம் அங்கேருந்து போயிடுறான். அந்த பக்கத்தில் போனால் நம்ம பொண்ணு இருந்துட்டு அந்த டீ ட்ரேயில் இருக்கிற ஸ்டிக்கி நோட் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு போற நம்ம கிம்ம பார்த்து சார் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கத்திக்கிட்டேவும் நம்ம கிம் பின்னாடியே போறா. இப்படி கத்துறதை கேட்ட நம்ம கிம் இருந்துட்டு ஒரு கட்டத்துல நின்னுட்டு சொல்லுங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அந்த
பொண்ணுகிட்ட கேட்க, அந்த பொண்ணு கையில இந்த 2 ஸ்டிக்கி நோட் இருக்கு. இத காமிச்சு, "இத நீங்க மறந்துட்டீங்க போல" அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, "இல்ல நீங்க அத தூக்கி போட்டுருங்க" அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, "நீங்க உண்மைய தான் சொல்றீங்களே, இது ரொம்ப முக்கியமானது போல தெரியுது. இது உங்களுக்கு வேணாமா?" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, அந்த பொண்ண பார்த்து, "முன்னாடி எனக்கு இந்த ஸ்டிக்கி நோட் வந்து கொஞ்சம் முக்கியமா இருந்துச்சு. ஏன்னா நான் இத எல்லாத்தையுமே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன். இப்ப எனக்கு இது முக்கியமா தெரியல. சோ நீங்க இத வந்து தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேச, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, "சார் நீங்க வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா இது எழுதுற பெர்சன் வந்து இன்னும் கிவ் அப் பண்ணவே இல்ல. சோ நீங்களும் கிவ் அப் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, இத கேட்ட நம்ம கிம் வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, "இது எழுதுறது யாருன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை நீங்க தான் அந்த ஆளா?" அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து ஆர்வத்துல அந்த பொண்ணுகிட்ட கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல. இத எழுதுறது நான் கிடையாது. ஆனா இது எழுதுற ஆள வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க." அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு மாரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த பொண்ணு இருந்துட்டு அவ கையில இருக்கிற ஸ்டிக்கி நோட்ட, "இந்தாங்க இத நீங்களே வச்சுக்கோங்க" அப்படிங்கிற மாரி அந்த ஸ்டிக்கி நோட் எல்லாத்தையுமேவும் நம்ம கிம் கையில குடுத்துடுறான். நம்ம கிம்மும் அந்த ஸ்டிக்கி நோட்ட பார்த்துக்கிட்டேவும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா, அந்த பக்கத்துல வந்து நம்ம காங்ஸு வந்து செம்ம கியூட்டா புக் படிச்சுட்டே இருக்கான். அவன் புக் படிக்கிறத பார்க்கும்போது தான் நம்ம கிம்க்கு வந்து அவன் பண்ற எல்லாமேவும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிம்க்கு ஞாபகம் வந்துட்டு, அது எல்லாத்தையுமேவும் நம்ம கிம் வந்து இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட்டு நம்ம கிம் இந்த கஃபேக்குள்ள வந்தோனே அவன் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு, அந்த காஃபிக்காண்டி பே பண்ணுவான் இல்லையா? அப்போ கூட நம்ம காங்ஸு என்ன பண்ணியிருப்பான்னா, காங்ஸு அந்த கார்டு வாங்கும்போது லைட்டா நம்ம கிம்மோட விரல டச் பண்ணி தான் வாங்கியிருப்பான். இத வந்து நம்ம கிம் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டான். செகண்ட் வந்து என்னன்னா, நம்ம காங்ஸு வந்து அவன் கேட்ட காஃபி எடுத்துட்டு அவன் டேபிள்ல வச்சுட்டு, அங்கருந்து கெளம்பும்போது ஒரு நிமிஷம் நின்னு நம்ம கிம்ம பார்த்து கியூட்டா சிரிச்சுட்டு தான் நம்ம காங்ஸு அங்கருந்து போயிருப்பான். இதையும் நம்ம கிம் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டான். ஆனா, நான் இத வந்து ஸ்டார்ட்டிங்கே உங்ககிட்ட சொன்னேன். நீங்க நோட் பண்ணீங்களா என்னான்ட்டு தெரியல. அப்புறம் வந்து நம்ம காங்ஸுவும், அந்த சீனியர் அக்காவும் இந்த சாங் நல்லாருக்கு, அந்த சாங் நல்லாருக்கு, இது பிடிக்காது, அது பிடிக்காது அப்படிங்கிற மாரி 2 பேருமே மாத்தி மாத்தி போட்டு சாங்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? இது எல்லாத்தையுமேவும் நம்ம கிம் வந்து இப்போ ஒரு மாரி நெனச்சு, ஒரு மாரி கியூட்டா சிரிச்சுட்டு, ச்சே! நான் எவ்ளோ முட்டாளா இருந்திருக்கேன்ல. என் பக்கத்திலேயே இருந்திருக்கா. ஆனா எனக்கு தான் தெரியாம போயிருச்சு அப்படிங்கிற மாரி, நம்ம கிம் வந்து ஒரு மாரி சிரிச்சுட்டு அந்த பொண்ண பார்த்து, "சரி ஓகே. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு, கண்டிப்பா. சொல்லுங்க என்ன ஹெல்ப் பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு அந்த ஸ்டிக்கி நோட்ல எடுத்து என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கான். எழுதிட்டு அந்த பொண்ணுகிட்ட இத வந்து அந்த ஆளுகிட்ட குடுத்துடுறீங்களா? அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு அத வாங்கி, சரி ஓகே. கண்டிப்பா அந்த ஆளுகிட்ட குடுத்துடுறேன்." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணும் சொல்லிட்டு அங்கருந்து போயிர்றா. அவ போனதுக்கப்புறம் நம்ம கிம் வந்து ஒரு மாரி கியூட்டா சிரிச்சுட்டு அவனும் அங்கருந்து போயிடுறான். இந்த பொண்ணு அந்த ஸ்டிக்கி நோட்ட கொண்டு வந்து நம்ம காங்ஸு கிட்ட குடுக்க, நம்ம காங்ஸுக்கு அந்த ஸ்டிக்கி நோட்ட பாக்க பாக்க ஒரு மாரி சிரிப்பும் வருது, அழுகையும் வருது. இத்தன நாளா தான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த கிரஷ் வந்து இப்ப என்ன பாக்க வரான் அப்படிங்கிற மாரி எழுதியிருக்கான். அப்படிங்கிற மாரி அந்த ஸ்டிக்கி நோட்ல போட்டிருக்கவும், நம்ம காங்ஸுக்கு வந்து பயங்கரமா ஒரு மாரி சிரிப்பும், அழுகையும் மிக்ஸ் பண்ண மாரி ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம காங்ஸுவ தான் காமிக்கிறாங்க. காங்ஸு வந்து கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு, கிம் வருவானா, வரமாட்டானா அப்படிங்கிற மாரி மொபைலயே பார்த்துட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு, இன்னும் காணோம் அப்படிங்கிற மாரி நம்ம காங்ஸு வந்து ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் அந்த மொபைலயே பார்த்துட்டு இருக்கு. அப்ப கரெக்ட்டா அந்த கஃபே டோர் வந்து ஓப்பன் ஆகுற மாரி சவுண்ட் கேட்குது. சவுண்ட் கேட்ட உடனேவும் நம்ம காங்ஸு ஆர்வமா டக்குன்ட்டு திரும்பி பார்த்தா, அங்க வந்திருக்கிறது வேற யாரோ ஒரு கஸ்டமர். கிம் வரல. கிம் வரலன்னு தெரிஞ்ச உடனேவும் நம்ம காங்ஸு வந்து ஒரு மாரி சேடா ஃபீல் பண்றா. இருந்தாலும் கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி, நம்ம காங்ஸு போய் அந்த கஸ்டமரையும் அட்டெண்ட் பண்றா. அப்படி அட்டெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு, கஸ்டமர் குடிச்சிட்டு வச்சுட்டு போன அந்த காஃபி ட்ரே இதெல்லாம் எடுக்கணும் இல்லையா? அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது கூட நம்ம காங்ஸுக்கு வந்து நம்ம கிம்மோட ஞாபகமாவே இருக்கு. அவன் வருவானா, வரமாட்டானா அப்படிங்கிற மாரி அவன் வர ஸ்டெப்ஸையவும் அப்படியே ஒரு மாரி ஃபீல் பண்ணி எட்டி பார்த்துட்டே இருக்கான். இப்படி நம்ம காங்ஸு வந்து ஒவ்வொரு வேலை பண்ணும்போதும் அவனுக்கு வந்து வேலை பண்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. நம்ம கிம் வரமாட்டானா அப்படிங்கிற மாரி ஒரு மாரி சேடா ஃபீல் பண்ணிட்டே தான் உட்காந்துருக்கான். இப்படியேவும் அன்னைக்கு நைட்டும் ஆயிருது. அதாவது கஃபே க்ளோஸ் பண்ற டைமும் ஆயிருது. அப்ப கூட நம்ம காங்ஸு வந்து கிம் வரமாட்டானா அப்படிங்கிற மாரி அந்த ஸ்டெப்ஸையே தான் பார்த்துட்டே இருக்கான். எனக்கு அப்போ ஒரு பழமொழி தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு. "வழி மேல விழி வைத்து காத்துக் கொண்டிருந்தேன்" அப்படிங்கிற மாரி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏத்த மாரி நம்ம காங்ஸுவும் அவன் வர அந்த ஸ்டெப்ஸையவும் பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கான். இவன் இப்படி உட்காந்துருக்கும்போது, இவன் கடையில ஒர்க் பண்ற அந்த சீனியர் லேடியும், இன்னொரு பொண்ணும் 2 பேரும் கிளம்பி எங்கேயோ போறதுக்காண்டி வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டுருக்கும்போது அந்த சீனியர் லேடி இருந்துட்டு நம்ம காங்ஸுவ பார்த்து, "காங்ஸு நாங்க 2 பேர் கிளம்புறோம்" அப்படிங்கிற மாரி அந்த சீனியர் லேடி வந்து காங்ஸு கிட்ட சொல்ல, நம்ம காங்ஸு இருந்துட்டு
இருந்துட்டு, "என்ன நீங்க 2 பேரும் ஒண்ணாவா கிளம்புறீங்க?" அப்படிங்கிற மாரி காங்ஸு கேட்க, அதுக்கு இந்த இன்னொரு பொண்ணு இருந்துட்டு, "ஆமா நைட் பார்ட்டி இருக்கு, கேர்ல்ஸ் பார்ட்டி. நாங்க 2 பேரும் கிளம்புறோம்." அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணும் சொல்ல, அதுக்கு சீனியர் அக்கா இருந்துட்டு, "சரி ஓகே நாங்க 2 பேரும் கிளம்புறோம். நீ நைட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இங்கருந்து கிளம்புறியா?" அப்படிங்கிற மாரி நம்ம சீனியர் அக்கா வந்து காங்ஸோ கிட்ட சொல்ல, நம்ம காங்ஸோ இருந்துட்டு, "ம், ம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி நம்ம காங்ஸோ வந்து அவங்க 2 பேத்துக்கு பாய் சொல்லவும், அவங்க 2 பேரும் சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் அங்கருந்து போனதுக்கப்புறம் நம்ம காங்ஸோ வந்து ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே ரொம்ப டைம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான் அப்படிங்கிற மாரி நம்ம காங்ஸோ வந்து அவன் மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டு, சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிடலாம் அப்படிங்கிற மாரி, நம்ம காங்ஸோ வந்து கீழ குனிஞ்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கஃபே டோர் ஓப்பன் ஆயி, யாரோ ஒருத்தவங்க ஸ்டெப்ஸ்ல இருந்து நடந்து வர மாரி அவங்களோட கால் ஷூ மட்டும் தான் காமிக்கிறாங்க. ஷூவ காமிக்கும்போதே நம்மளுக்கெல்லாம் தெரியுது வர்றது கிம் தான். கிம் அப்படியே நடந்து வந்து கவுண்டர் டாப் கிட்ட வந்து நிக்கவும், நம்ம காங்ஸு வந்து கீழ குனிஞ்சு ஒர்க் பண்ணிக்கிட்டவும் அவங்கள பார்க்காமயவும், "சாரி சார் ஆல்ரெடி கஃபே க்ளோஸ் பண்ற டைம் ஆயிருச்சு." அப்படிங்கிற மாரி நம்ம காங்ஸு வந்து கீழ ஒர்க் பண்ணிக்கிட்டே சொல்ல, அதுக்கு நம்ம கிம் பையன் இருந்துட்டு, "ஓ! அப்படியா சாரி நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் போல." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து காங்ஸு கிட்ட சொல்ல, காங்ஸு வந்து கீழ ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் இந்த வாய்ஸ கேட்டோனே செம ஷாக்ல எந்திரிச்சு அப்படியே நம்ம கிம்மையே பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கிம் வந்து அவன பார்த்து கியூட்டா சிரிச்சுட்டு, லாஸ்ட்டா ஒரு ஆர்டர் மட்டும் எடுக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி அவன பார்த்து இன்னும் கியூட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி சிரிச்சுட்டு இருக்க, இத பார்த்த நம்ம காங்ஸுவும் அவனும் பதிலுக்கு நம்ம கிம்ம பார்த்து செம கியூட்டா சிரிக்கிறான். இப்படி இவங்க 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து கியூட்டா சிரிச்சுட்டு 2 பேருமே ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுறேன்னு சொல்றத விட 2 பேருக்குமே ஒரு மாரி ஷையா இருக்கு. 2 பேருமே அந்த பக்கம் பார்க்கறது, இந்த பக்கம் பார்க்கறது அப்படிங்கிற மாரியே இருக்கு. நம்ம கிம் தான் சரி ஓகே நம்மளே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி நம்ம கிம் தான் காங்ஸு கிட்ட ஃபர்ஸ்ட்டு பேச ஸ்டார்ட் பண்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதோட இந்த கியூட்டான ஒரு ட்ராமா வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சீரிஸ்க்கு தமிழ்ல என்ன பேர் வைக்கணுன்ட்டு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. நானும் எத எதையோ யோசிச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு ஐடியாவே வரல. உங்கள்ல யாருக்காவது இந்த சீரிஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம் என்னான்ட்டு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. புடிச்ச பேர வந்து நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அதையேவும் இந்த சீரிஸ்க்கான பெயராவும் நான் வைக்கிறேன். சரி ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட இன்னொரு சேனல்ல ஹாட் ஜாப்பனீஸ் பிஎல் மூவி வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். அது வந்து கரெக்ட்டா டிசம்பர் 31 நைட்டு 10லிருந்து 11 மணிக்குள்ள நான் அப்லோட் பண்ணிருவேன். அத பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளோட இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்க எல்லாரையும் நியூ இயர் ஸ்பெஷல்ல பார்க்குறேன். பை ஃபிரெண்ட்ஸ். பை.